அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராகு கேது இந்த இரு மாபெரும் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா, அதாவது 9 கிரகங்களிலேயே ராகு கேதுக்கு தனிப்பெரும் சிறப்பு உண்டுங்க. காரணம் என்னன்னா, இந்த ராகு கேது தான் சிலருக்கு ராஜ யோகத்தையும் கொடுப்பாரு. இந்த ராகு கேது தான் பலவிதமான தோஷங்களையும் கொடுத்து, உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, திருமணத்தையே கூட தடைகள் ஏற்படுறதும் இந்த ராகு கேது தான். அதனால தான் தார தோஷம், அதே மாரி கலஸ்திர தோஷம், அடுத்தது பார்த்தோம்னா பூர்வ புண்ணிய தோஷம், வம்சாவளி தோஷம், பல தோஷங்கள் சொல்லி சிலருக்கு வாழ்க்கை திருமணத்தையே தடையாக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா, கல்யாணம் பண்ணியே நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற சில பிரச்சனைகள் உருவாக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா, பூர்வீகத்தில் இருக்கவே முடியலைங்க. நாங்க உடம்பெல்லாம் நல்லா வாழ்ந்த குடும்பம். ஒரு பெரிய செல்வாக்கா இருந்தோம். இன்னைக்கு பார்த்தோம்னா, இன்னைக்கு பூர்வீகத்தில இருக்க முடியல. அந்த பூர்வீக சொத்தை நம்ம அனுபவிக்கவும் முடியல. இன்னைக்கு பார்த்தோம்னா, சம்மந்தமில்லாத இடத்துல வந்து இருக்கிறோம். ஆனா, இங்கேயுமே வளர்ச்சி ஆகல. அப்படிங்கிற சில பிரச்சனைகள் உருவாகும். அது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, இந்த ராகு, கேது தாங்க. ஆனா, அதே சமயத்தில சிலர் பார்த்தோம்னா, சம்மந்தம் இல்லாமல் இருப்பாங்க. பிறக்கும்போது சாதாரண ஒரு பொசிஷன்ல இருந்து குடும்பம் இருந்திருக்கும். ஆனா, அவரு பார்த்தோம்னா, கொஞ்சம் ஆளாக பார்த்தோம்னா, சம்மந்தமே இல்லாம அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. ஆச்சுங்களா? கார் என்ன, வீடு என்ன, பெரிய ஆளா ஆயிட்டாருங்க. திடீர்னு எப்படி தான் இவ்வளவு பெரிய ஒரு செல்வாக்கு இவருக்கு வந்ததுன்னே தெரியலையே! அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுறதும் உண்டு. அதனால தான் இந்த ராகு தாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய யோகத்தையும் குடுக்கக்கூடியது தான் இந்த ராகு. அப்படிங்கிறபோது நம்மளுடைய ராசிக்கு ராகு, கேது இந்த அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் சரிங்களா? இந்த ஒரு 100 நாட்களுக்கு ஒரு கட்டத்த பார்த்துட்டோம்னா, இந்த காலகட்டம் நமக்கு எந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்குது? இதனால நம்மளுடைய சக்சஸ்ஃபுல் காலம் எப்படி இருக்க போகுது? நாம எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், சில பிரச்சனைகள்ங்க. சரிங்களா? அதாவது இதெல்லாமே நமக்கு இனிமேல் தீர்ந்து ஒரு பெரிய அளவுல வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த பதிவுல நம்ப தெளிவா இப்ப பார்க்க போறோமுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் குடுங்க. மிதுனம் உண்மையை சொல்ல போனோம்னா சிறப்பானவர்கள். ஆச்சுங்களா? மிதுனம் ஞானிகள்னு சொல்லலாம். கலகலன்னு பேச தெரியும். அடுத்தவங்கள சிரிக்க வைக்க தெரியும். சிந்தனையாளர்கள்னு சொல்லலாம். ஆச்சுங்களா? உங்களுடைய ஐடியா தான் மத்தவங்களுக்கு தேவைப்படும். அடுத்தவங்க ஐடியா நமக்கு தேவையே இல்ல. ஆனா நாம பெரிய ஐடியா படைச்ச அற்புதமானவங்களா இருந்தாலும், ரொம்பவுமே குழப்பத்தில் உட்கார்ந்திருக்கிறது யாருன்னு கேட்டோம்னா, நாம தான். மிதுன ராசிக்காரர். ஏன்னா கடந்த காலம் 1 வருஷம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அங்கே போனோம், இங்கே போனோம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம். ஆனா எதுவுமே திருப்தி இல்லையே! சம்மந்தமில்லாம, தேவையில்லாம, அடுத்தவங்கள நம்பியே நமக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. வாழ்க்கையில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில, சில போராட்டமான சில சிக்கல்கள் கண்டிப்பா மிதுன ராசிக்காரருக்கு ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? பிடிச்ச வாழ்க்கை அமைச்சுக்க முடியல. அமையிற வாழ்க்கைய ஏத்துக்க முடியல. இப்படி வந்து போராட்டமா போயிட்டுருக்கு. இதனால ஒரு மைண்ட் செட் சரியா இல்லைங்க. என்னவோ தெளிவில்லாமல் போயிட்டுருக்குங்க. பிறந்ததிலிருந்து அதாவது விவரம் தெரிஞ்ச வயசு வரைக்கும் கஷ்டப்படுறோம். கஷ்டப்பட்டு படிச்சோம். படிச்ச பிறகு நம்மளா வந்து ஒரு வேலை, ஒரு வாய்ப்புகளுங்கிறது உருவாக்கணும். ஆனா வாழ்க்கைங்கிற ரீதியில பார்த்துட்டோம்னா, சில குழப்பமான பொசிஷன உருவாகிட்டு இருக்குதுங்களே. சரியாகுமா? அதாவது ஒத்து வருமா? நம்ம எதிர்பார்க்கிறத சக்சஸ் பண்ணிருவோமா? அப்படிங்கிற ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரர். சிலருக்கு வாழ்க்கை ரீதியில இருக்கலாம். சிலருக்கு பார்த்தோம்னா, அதாவது வேலை ரீதியில சில பிரச்சனைகள் உருவாகியிருக்கும். இதுதான். ஆனா, இதற்கு காரணம் என்னன்னா, அதாவது இப்ப வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவகத்தில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அதே மாதிரி உபஜயஸ்தானம் 3ஆம் இடங்கிறது என்னங்க? உபஜயஸ்தானம். அதாவது திறமை, அதாவது நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய விளையாட்டு, நம்மளுடைய பயணம், நம்மளுடைய சகோதரன் சம்மந்தப்பட்டது எல்லாமே அந்த 3ஆம் இடத்த தான் குறிக்கும்ங்க. அந்த இடத்தில் கேது சஞ்சாரம் பண்ணும்போது எப்படி இருக்கும்? கண்டிப்பா பாவகிரகங்கள் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் ராகு பகவான் இருக்குதுங்க. 9ஆம் பாவங்கிறது என்னங்க? நம்மளுடைய தகப்பனார் சம்மந்தப்பட்ட ரீதி. சரிங்களா? நம்மளுடைய தகப்பனார். அடுத்தது பார்த்தோம்னா, நம்மளுடைய பாக்கியம். ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். நமக்கு
கிடைக்கக்கூடியது, நமக்கு நடக்கக்கூடியது, நாம் ஆசைப்பட்டதை அடையக்கூடிய ஸ்தானமே அந்த 9ஆம் இடம். ஆனால் அந்த இடத்தில் அதாவது ராகு அமர்ந்திருக்கும் போது கடந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா சிலருக்கு தகப்பன் தனக்கும் உறவு ரீதியில் அப்படின்னா நல்ல ஒரு பாசத்தோடு இருந்தோம். ஆனால் பார்த்தோம்னா தேவையில்லாத சில கருத்து வேறுபாடுகள் உருவாகியிருக்கும், அல்லது தகப்பனுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் வந்திருக்கும். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா தகப்பன் இப்போ நம்ம கண்டுக்காமல் நாம் தள்ளி இருந்தாலும், அதாவது சொத்து ஆச்சுங்களா, அவரால் வரக்கூடிய ஒரு நன்மை வந்த விஷயங்கள் பார்த்தோம்னா இன்றைக்கி பார்த்தா அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு கோர்ட்டு கச்சேரி வில்லங்கம் ஒரு இடத்த வாங்கி நாங்கள் பிரச்சனை சிக்கிட்டுங்க. அதாவது அந்த சொத்தால் இன்றைக்கி பிரச்சனையாகிட்டு இருக்கு. பணத்தை கஷ்டப்பட்டு உருவாக்கி ஒரு இடத்த வாங்கி அல்லது வீட்டை கட்டி இன்றைக்கி பார்த்தா குடியேற முடியல, பிரச்சனைகளாக போயிட்டுருக்கு, ஒரு வழக்குகள் சந்திச்சுட்டு இருக்கிறோங்க. அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா அது தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். எப்படி சொல்கிறோம்னா 2ஆம் பாவகத்தில் குரு, சரிங்களா. அடுத்தது பார்த்தோம்னா இந்த 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த வீடு கொடுத்தவர். ஏன்னா ராகு கேதுக்கு பொறுத்த வரைக்கும் சொந்த வீடுகள் இல்லை, சரிங்களா. அப்போது இது 10ஆம் பாவகத்தில் உங்கள் சனி பகவான் போய் உட்கார்ந்துருக்கிறார், அந்த இடத்த குரு பார்க்குது. அப்போது சில பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் இந்த காலகட்டத்தில். கோர்ட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பிரிவுகளை நோக்கி, அதாவது ஆசைப்பட்டவங்க நல்ல அன்பாக இருந்தவங்க காரணமே இல்லாமல் இன்றைக்கி பிரிஞ்சுட்டோம், சம்மந்தமே இல்லாமல் நம்மளை வெறுத்துட்டாங்க, ஏன்னு தெரியலைங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வேதனைப்படக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக இந்த நேரத்தில் அதாவது நம்மளுடைய அன்பு என்னன்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும், சரிங்களா. அடுத்தது பார்த்தோம்னா அதாவது ஒரு நம்மள நல்லா படிச்சிருக்கிறோம், ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்காக எக்ஸாம் எழுதணும், ஒரு ரவுண்டு எழுதணும், ரவுண்டு எல்லாம் ஓகே ஆச்சு, கடைசி ரவுண்டில் ஃபெயில். இது ஒரு முறை இல்லை, பல முறை ஆயிடுச்சுங்க. அப்போது இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் ராகு இறுதி கட்டத்தில் கடைசி நேரத்தில் போகக்கூடிய நேரத்தில் ஒரு எவ்வளோ கஷ்டப்படுத்தினாரோ கடைசி நேரத்தில் நன்மையை செய்வார், ஆச்சுங்களா. அப்போது இந்த நேரத்தில் நம்ம அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி எடுக்கிறது, அந்த வேலைக்காக படிக்கிறது, இல்லை நம்ம இன்னொரு டிகிரி படிக்கலாம்னு நினச்சா கண்டிப்பாக அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கிறது. அப்புறம் பார்த்தோம்னா ஒரு வெளிநாடு பிரயாணங்கள் போய் ஒரு வேலை வாய்ப்புக்காக ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ஏற்கனவே ஒரு ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, அதே ஓகே போச்சு, ஃபைனலில் நான் சக்ஸஸ் பண்ண முடியலைங்க, அதனால் வெறுத்து போயிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இப்போ சொல்கிறேன் பாருங்கள், இந்த கடைசி காலகட்டத்தில் சில முயற்சிகள் ராகு அள்ளி கொடுப்பார். நான் தான் சொன்னேன், பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியது ராகு தான், சரிங்களா. இது ஒரு சாயா கிரகம், மாய கிரகம் சொல்லுவோங்க, நிழல் கிரகம், ஆச்சுங்களா. இது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது ராகு தான், ஆச்சுங்களா. அதே சமயத்தில் சில பாவஸ்தானங்களில் ராகுலாம் சஞ்சாரம் பண்ணும்போதுங்க சிலரை நம்பி ஏமாறுறது, ஆசை வார்த்தைகள்னால மோசமாகிறது, அதே மாதிரி ஒருத்தர் நம்பி பணத்தை கொடுத்து நம்ம ஏமாறுறது, ஒரு வேலைக்காக பணம் கட்டி ஏமாறுறது, அப்புறம் பார்த்தோம்னா அங்கே வேலை வாங்கி கொடுக்குறேன், இங்கே வேலை வெளிநாடு வரைக்கும் போனேங்க, அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது வேலையே சரியில்லைங்க, கடைசியில் கடன் வாங்கிட்டு போன கடன் கட்டுறதுக்கு வழி இல்லாமல் திரும்பி இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இப்படியெல்லாம் சிலர் அனுபவிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பாவக ஸ்தானங்களில் இருக்கும்போது அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் கடைசி காலகட்டத்தில் இது ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியமாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சில பரிவர்த்தனைகள் என்ன அப்படின்னா, அதாவது முன்னோர்களுக்கு, அதாவது நம்மளுடைய தாத்தா, அதாவது ராகுங்கிறது நம்மளுடைய அப்பா வழியில் தாத்தா பாட்டி சம்மந்தப்பட்டது, கேதுங்கிறது அம்மா வழி தாத்தா பாட்டிக்கு சம்மந்தப்பட்டது, 9ஆம் பாவங்கிறது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் குலதெய்வத்தை வணங்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். முடிந்த வரைக்கும் அதாவது நதியில் நீராடி அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரர் வழிபாடை, ஆச்சுங்களா, பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக சில உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் சில தோஷங்கள் இருந்தாலும் அது பரிவர்த்தனையாகும், அது யோகமாக செயல்படும். ராகு ஒரு யோகத்தையும் கொடுப்பார் கடைசி காலகட்டத்தில், சரிங்களா. அந்த காலகட்டம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஒரு 3.5 மாதம், இந்த 100 நாட்களுக்கு சொல்ல போனோம்னா இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து
சரிங்களா? டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் பார்த்துட்டோம்னா, இந்த ஒரு 100, 105 நாட்கள் நிச்சயமா உங்களுக்கு ஒரு அற்புதமான சில மாறுதல்கள உருவாக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா, கல்யாணம் பண்ணிங்க முதல் வாழ்க்கையிலயும் பிரச்சனையாயி போச்சுங்க. 2வது வாழ்க்கை எதிர்பார்க்குறோம், அமையான்னு தெரியல. எல்லாம் நெருங்கி வருது. நாம விரும்பி போகும்போது, அது நம்மள விட்டு விலகி போயிருதுங்க. ஆக மொத்தத்தில நம்ம வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். 4 பேருக்கு நல்லது செஞ்சோம். இதுவரைக்கும் அதான் பண்ணிட்டுருக்குறோம். ஆனா, நாம்ப யார நம்புனாலும் அந்த இடத்துல ஏமாற்றம். யார் எதிர்பார்த்தாலும் பார்த்தா ஒண்ணும் நல்லது நடக்க மாட்டேங்குது. சொந்த பந்தம் ஊரெல்லாம் உறவுமுறையா இருக்கிறாங்க. எல்லாருமே நமக்கு பழக்கவழக்கங்கள் இருக்குது. ஆனா, அவங்களால நமக்கு 10 பைசாவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. நல்லது பண்ணலனாலும் பரவாயில்லைங்க. கெட்டது நடக்கிறதே தடுக்கிற அளவுக்கு சிலர் வந்து நமக்கு மறைமுகமான வேலைப்பாடுகள் செய்றாங்க. இதனால வந்து செய்ய வேண்டிய வேலைகள செய்ய முடியல. நடக்க வேண்டிய விஷயங்களும் நடத்தி காட்ட ஆகலைங்க. அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில சில விஷயங்கள் நீங்க சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால, குலதெய்வத்துடைய வழிபாடும் சரிங்களா? அதே மாரி நீங்க செய்து, அதே மாரி வந்து உங்களுடைய வாழ்க்கையில சில தீர்வுகள் நீங்க கண்டிப்பா ஏற்படுத்திக்குவீங்க. சில மன சஞ்சலம் இருக்கு பார்த்தீங்களா? உடல் பார்த்தோம்னா, அப்படியே அடிச்சு போட்ட மாரி இருக்குங்க. காலையில எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. சோம்பலா இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கு போகணும்னு நெனச்சா போக முடிய மாட்டேங்குது. அப்படியே போனாலும் அது நடக்க மாட்டேங்குதுங்க. என்னவோ ஒரு மெஷின் மாதிரி, ஒரு பொம்மை மாதிரி செயல்பட்டுட்டு இருக்கிறேங்க. அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு குலதெய்வ வழிபாட செய்து முடிச்சுட்டு, ஒரு அதாவது ஆறு அல்லது சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போயி வழிபாடு பிரார்த்தனைகள் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்கு ராகு, கேது ஒரு அற்புதமான ஒரு யோகத்த குடுப்பாரு. ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவாருங்க. சரிங்களா? இப்ப சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில நம்ம சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது ராசிய வச்சு சொல்லியிருக்கிறோம். ராசிங்கிறது சந்திரன். லக்னங்கிறது அதாவது உயிர். சரிங்களா? உயிர்ங்கிறது அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஜனனிக்கிற போது, அந்த பாவகத்தில் இருந்து அதாவது தசா புத்திகள், அந்தரம் சூட்சங்கள் வரைக்குமே பிறப்பு ஜனன ஜாதகத்தில தான் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். காரணம் என்னன்னா, சிலர் வந்து கஷ்டப்பட்டு நல்லா வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். திடீர்னு பார்த்தா ஒரு அடியா இருக்கும். அந்த அடியிலிருந்து பார்த்தோன்னா, ஒண்ணொன்னும் அவன் அடி மேல அடியாவே விழுந்துட்டு இருக்கும். அதாவது எந்திரிக்கவே முடியல. பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியல. ஒரு கடனே வாங்கிட்டோம். அந்த கடன முழுசா கட்ட முடியல. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கைய அமைச்சோம். அந்த வாழ்க்கை சந்தோஷமா இல்ல. இல்ல எல்லாமே சரியா இருக்குது. பணப்பிரச்சனையிலிருந்து மன நிம்மதிய இழந்துட்டேங்க. ஆரோக்கிய தொந்தரவுகள் வந்துருச்சுங்க. இப்படி ஏதோ சில பிரச்சனைகள் வர்றதுக்கு பிறப்பு ஜனன ஜாதக தசாபுத்தி தாங்க முழுமையான பலன்கள தெரிஞ்சுக்கவும் முடியும். அந்த தசாபுத்தி தான் நமக்கு பலன்களும் முழுமையா குடுக்கும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்த ஒரு முறை பாருங்க. இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மகிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, கீழ இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மட்டும் தெரியப்படுத்துங்க. எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமா கூட அற்புதமான பலன்களை கேட்டு, அதுக்கு தகுந்த மாரி தசாபுத்திக்கு தகுந்த மாரி, நேரத்துக்கு தகுந்த மாரி முயற்சிகள் பண்ணுங்க. அற்புதமான வளர்ச்சி அடைவீங்களே மிதுன ராசி அன்பர்கள் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கும் வரைக்கும் நன்றி. வணக்கம்.